திரு வீர விக்னேஸ்வரன் திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டை சொல்றார். ஒரு போராட்டத்துக்கு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, நீதிக்காக நடைபெறக்கூடிய போராட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம், ஆனால் உள்நோக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். அருணனுடைய குற்றச்சாட்டும் அப்படிதான் இருக்கு. பல விஷயங்கள்ல பிக் அண்ட் சூஸ், எது தங்களுக்கு அரசியல் ரீதியா பலன் கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் தமிழக வெற்றிக் கழகம் தேர்ந்தெடுக்குதா? இல்லை, அது அவங்க பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவாக அதை மத்திய அரசோட வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு அவர்களையும் கூட்டணியே வச்சுருக்கவங்களுக்கு தான் அது பொருந்தும். எங்கள் ஸ்டாண்ட் வெரி கிளியர். ஒரு எஃப்ஐஆர் போடாமல் ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள்கிட்ட போய் திமுக கரவேட்டி கட்டினவர் பொறுப்பில் இருக்கிறவர் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துரும், இதை சப்ரஸ், இதை விட்டுருங்க, இந்த பிரச்சனை விட்டுருங்கன்னு பேசுகிறாரு. இது எந்த மாதிரியான மனநிலை? இது சரின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உறுதியாக சொல்கிறோம், 100 இல்லை 1000% இதை எதிர்த்து நிற்கிறது தான் நீதி. அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இதில் அரசியல் செய்வது அது எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் அதை சரி அப்படின்னு ஏற்றுக்கல. நான் அதான் சொல்கிறேன். இதில் அரசியல் ஏன் 2020 ஜூலை 2 அவர் சொன்னதையே அவரே இப்போ ரிவர்ஸ் பண்ணுறார். அப்போ தமிழக மக்களுக்கு தெரியும். நான் காமிச்சேன், இப்போ 2020 ஜூலை 2 அவர் சொன்னதே அவர் ரிவர்ஸ் பண்ணுறார். நான் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கு நவம்பர் 2024 மெட்ராஸ் ஹைகோர்ட் சிபிஐக்கு இது பண்ணுறாங்க, ரெஃபர் பண்ணுறாங்க, ஆர்டர் போடுறாங்க. ஆனால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் அதை நாங்கள் இது பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்படி சிபிஐ எதிர்த்தது தானே இந்த அரசு, மாநில சுயாட்சி பேசுகிற அரசு தானே. அப்படி இருக்கிறப்போ இந்த இஷ்யூவில் நீங்கள் சிபிஐ ஏன் கேட்குறீங்க? இப்போது கள்ளக்குறிச்சி இஷ்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டே விசாரிச்சிருக்கலாமே. ஏன் சிபிஐக்கு ரெஃபர் பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட்டே விசாரிக்கணும்னு சொன்ன நீங்கள் இந்த விஷயத்தில் கள்ளக்குறிச்சி சிபிஐ விசாரணை அப்படின்றது நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் தான் நடக்குது. தமிழக வெற்றிக் கழகம் என்ன கேட்குது? சிபிசிஐடி விசாரணை, சிறப்பு புலனாய்வு விசாரணை, எஸ்ஐடி போட வேண்டும். நான் ஒன்று சொல்றேன், மதுரை ஹைகோர்ட்ல எங்க கட்சி சார்பா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பா ஒரு பெட்டிஷன் போட்டோம். பெட்டிஷன் அட்மிட் ஆயிடுச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்ன? இந்த விஷயத்துல என்ன விசாரணை கேக்குறீங்க? என்ன விசாரணை கேக்குறீங்கன்னு கேள்வி இருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் சார்பா மதுரை ஹைகோர்ட்ல எஸ்ஐடி நீதிமன்ற மேற்பார்வையில் எஸ்ஐடி கேட்டோம். அதை கேட்ட 2 மணி நேரத்தில், அதாவது அவங்க டைம் தர கூட டைம் இல்லை, அது 2 மணி நேரத்தில் ஓப்பன் கோர்ட்டில் நாங்கள் சிபிஐ விசாரணைன்னு சொல்கிறாங்க. ஜட்ஜி கேட்குறாங்க, சிபிஐயா அந்த வீடியோ கூட இருக்குது, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சிபிஐன்னு கேட்டவங்க கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ஸ்க்கே ரிவர்ஸில் எடுத்தாங்க. ஒரே அரசு கள்ளக்குறிச்சிக்கு ஒரு மாதிரி, இதுக்கு ஒரு மாதிரி எடுக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, தோழர் சொன்னாங்க வீட்டில் இருந்து பண்ணுறாங்கன்னு. முதல்வர் அவர்களுக்கும் தோழருக்கும் சிபிஎம்முக்கும் என்ன முரண்பாடோ தெரில, அது கூட்டணி பிரச்சனை, அவங்க பிரச்சனை. வீடியோ காலில் பேசுகிறது, ஆடியோ காலில் பேசுகிற முதல்வருக்கு தான் அது பொருந்தும். எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக திருப்போணம் போனார், அந்த மக்களை உணர்வாக அவங்க போய் அதை பங்கெடுத்தார். அதனால அது எங்களுக்கு பொருந்தாது. இல்ல முக்கியம் இல்ல, முதலமைச்சர் பல தருணங்கள் நேர்ல போயிருக்காரு, சில தருணங்களை தொலைபேசியில் பேசியிருக்காரு. இந்த இஷ்யூ அவர் எதை குறிப்பிட்டாருன்னா, இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டுல கூப்பிட்டு நிவாரண உதவி கொடுத்தாரு அப்படின்றத அவர் குறிப்பிட்டு பேசினார். அதற்கான காரணங்கள் நாங்க அப்பவே சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி டிஸ்ட்ரெஸ்ல இருக்க மக்கள் நாங்க போனா பெரிய அளவில் போலீஸ் மொபிலைசேஷன் பண்ண தேவை வேண்டும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ்லாம் வரும், அதனால நாங்கள் தவிர்க்கிறோம். ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்க மக்களை மேற்கொண்டு பிரச்சனை பண்ண வேணாம்னு தான் நாங்கள் சொன்னோம். அதனால களத்துக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் சார், நீங்கள் டிஎம்கே ஆதரிக்கிறேன்னு ஆரம்பிச்சுக்குங்க. அவர்களுக்கு, தமிழக முதல்வர்களுக்கு யூடியூப் ரிவ்யூவர் மாதிரி படத்துக்கு ரிவ்யூ போடுறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் போய் அவங்களை சந்திக்கலை? பல மாதிரி கேரளா முதல்வரே பல நேரங்களில், கேரளா பினராயி விஜயனாவிலே பல பேர் ஒரு தப்பு நடந்துட்டா உடனே அந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் கால் பண்ணி சாரிமா அப்படின்னு இல்ல நான் சொல்றேன், சாரிமாவை விமர்சிக்கிறதுக்காக அது ஒரு மனிதாபிமானம், ஒரு பொறுப்புணர்வு ஒரு அரசு செயல்படுறது எடுத்துக்க முடியாது சார். புரிஞ்சுங்க சார், ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு சாரி கேட்டா அக்செப்டபிள். செகண்ட் டைம் கூட ஏதோ நடந்துச்சு அட்மினிஸ்ட்ரேஷன்ல, ஓகே. 24 முறை இதே ஒரு விஷயம் சொல்றேன், விக்னேஷ் கொலை, இந்த செக்ரட்டரியேட் இஷ்யூல முதல்வர்களே சட்டசபையில் என்ன சொன்னார்? அவர் உடல்நல குறைவால் இறந்துட்டார்னாங்க. அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணாங்க.
அப்போ அவரே தவறான தகவலை சொல்றாரா இல்ல காவல்துறை அவருக்கு தவறான தகவலை சொல்றதா? நான் இன்னொன்னு சொல்றேன் சார், ஒரு இன்காம்பிட்டன்ட் இன்னெஃபிஷியன்ட் சிஎம் அவர் இருக்கனால தான் இந்த மாதிரி. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? எதன் அடிப்படையில் சொல்றேன்னா இன்னைக்கு காவல்துறை மரணங்கள் இந்திய அளவில் கிட்டத்தட்ட 1708 மரணங்கள் நடந்திருக்கு. இல்ல நான் டேட்டா சொல்றேன், உங்க டேட்டா சொல்றேன். இந்த கேள்வியை வாங்கி நீங்க பதில் சொல்லுங்க. 1708 மரணங்கள் நடந்திருக்கு. அதுல கன்விக்ஷன் ரேட் இந்தியா முழுமைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரி கூட கன்விக்ஷன் பெரிய அளவுக்கு ஆல அதிகபட்சம் 10 பேர் தான் கன்விக்ஷன் ஆயிருக்காங்க 1708 மரணங்கள்ல. சோ இந்த மாதிரி காவல்துறை மரணங்களுக்கு ஒரு பிராடரான பெர்ஸ்பெக்டிவ் வேணும். மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இதுக்கான பெரிய ரிஃபார்ம்ஸ் வேணும், காவல்துறை சீர்திருத்தங்கள் வேணும். இது அரசியல் நோக்கத்துக்காக நேரடியா தமிழ்நாட்டு அரசியல் நோக்கத்துக்கு சார். இத இன்னொரு முறை தோழர் அஜித்குமார் அவர்கள் மரணத்தை காவல்துறை மரணம்னு சொன்னீங்கன்னா இது வந்து அவருக்கு பண்ற அநீதி சார். நீங்க எஃப்ஐஆர் போடுங்க சார், மெஜிஸ்ட்ரேட் கொண்டு போங்க சார், அவர் ரிமாண்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க விசாரணையில் ஏதாச்சும் நடந்தா காவல்துறை மரணம். இது நான் கூலிப்பட கொண்ட மாதிரி களத்து மேலே கம்மாக்கல்ல வச்சு அடிச்சு கொண்டுட்டு திருப்பி மீடியால இப்படி சேட்டலைட் சேனல்ல காவல்துறை மரணம், காவல்துறை அடித்து கொண்டாவே காவல்துறை மரணம் கிடையாது. எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர் நான் திருப்பி அந்த கேள்வி கேக்குறேன். ஒரு 250 அஜித்குமார் மரணத்தை யாரு ஜஸ்டிஃபை பண்ணல? நான் ஒரே ஒரு அஜித்குமார் மரணத்தை யாரு ஜஸ்டிஃபை பண்ணல? பண்ண முடியாது. கேளுங்க சார், தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிருக்குன்னா நீதி பெற்று தரப்படும். ஒரே ஒரு பாயிண்ட் சார், ஒரே ஒரு பாயிண்ட் சார். மானாமதுரை டிஎஸ்பி கீழ இருக்கிறது குறைஞ்சது 200 கிராமம் இருக்கு. ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு தெஃப்ட் கேஸ், அவங்க வந்து எஃப்ஐஆர் அந்த கோர்ட் அந்த திருப்போணம் ஸ்டேஷனுக்கே அந்த பஞ்சாயத்து போல. ஆனா டிஎஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, உடனே அடுத்த நாள் அடிச்சு கொண்டுறாங்க. அப்போ டிஎஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னது யாரு? இந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்தது யார்? எனக்கு இதுக்கு மட்டும் கேள்வி சொல்லுங்க சார். இதுதான் சார் பிரச்சனை அடிப்படை. ஜீவா இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் அருணன் குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் சுருக்கமா சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, அவரு அந்த நிவாரணம் வழங்குவதற்கு தன் வீட்டுக்கு அழைத்து கொடுத்ததை அன்றைக்கு ஒரு விமர்சனமா வந்துட்டு நான் அதை எப்படி சொன்னேன்னு கவனிக்கணும் அவரு. ஆனா இப்ப நேரடியா களத்துக்கு வந்திருக்காரு, இது நல்லதுன்னு தான் சொன்னேன். ஒண்ணு. ரெண்டாவது, இப்பவும் அவர் இருங்க ஐயா இருங்க, அவ்வளவுதான். இப்ப நான் அடுத்த பாயிண்ட் இப்பவும் கூட பாருங்க, மிக முக்கியமான அம்சம். ஜீவசகாப்தம் எழுப்பு அதுக்குள்ள போக மாட்டேங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? நிகிதா விவகாரம் மீண்டும் சொல்றாரு. யார் அவர் மேல இருந்து அவ்வளவு அழுத்தம் கண்டிப்பா யாரோ கொடுத்துருக்காங்க, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஆனால் அது நிகிதா வந்து பாஜக ஆதரவாளர்னு அவருடைய பதிவுகள் பூரா வந்திருக்குது. அப்படின்னா அவர் நேரலையில் இருக்காரு. இல்ல அவர் நேரலையில் இருக்காரு. இருங்கய்யா, ஏன் பதட்டப்படுறீங்க? இவ்வளவு நான் எனக்கு என்ன பயம்? ஏங்க இப்படி நேரலையில் இருக்காரு, குறிக்கிட வேண்டாம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கா. ஏன் இப்படி நான் அப்புறம் பேசுவேன். நான் என்ன சொல்ல வர்றேன், இதே விஜய் என்ன சொல்லி இருக்கணும்? நியாயம் வேணும். நியாயம் வேணும்னா என்ன கேட்டிருக்கணும்? இந்த நிகிதா அவங்க யாரு? அவங்க மூலமா தான் ஒரு பெரிய உயர் அதிகாரி ஆணையிட்டாருன்னா அந்த அதிகாரி யாரு என்பதை சிபிஐ கண்டுபிடிக்கணும். ஒன்றிய அரசே, மோடி அரசு, உன்னிடமும் நாங்க நீதி கேட்கிறோம். அதையும் தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். சிபிஐ நிகிதாவுடைய புகார் பின்னணியும் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 பேர் பேச வேண்டியதா இருக்கு. இல்ல நேரம் குறைவா இருக்கு. ஒரு நிமிஷம் விஜய் அத பேசல. அது 10 செகண்ட். சரி, ஓகே, சொல்லுங்க. ஒரு விஷயம் சார், தோழர் சொன்னாங்க நாங்க 2வது இடத்துக்கு போட்டி நடக்குதுன்னு. நான் தோழருக்கு ஒன்று சொல்றேன், 2 ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகும். 2011 மாதிரி திமுக 3வது இடத்துக்கு தான் போட்டி போகும். 1977 மாதிரி வெற்றி தலைவர் தளபதி தமிழகத்தில் முதல்வர் ஆவார். 3வது இடத்துக்கு தான் திமுக போட்டியிடும். அதே போல இந்த நீதி கிடைக்கிறது இந்த போராட்டத்தோடு முடியாது. தோழர் அஜித்குமார் உட்பட இந்த 24 பேருக்கும் நீதி கிடைக்கும் வரை தமிழக வெற்றி கழகமும் வெற்றி தலைவர் தளபதி தொடர்ந்து போராடுவோம். நீதி கேட்டு போராடுறோம் சொல்லியிருக்காங்க. இதுல மறுக்கப்பட்ட நீதி என்ன? தமிழக வெற்றி கழகம் நீதிக்காக தான் போராடுறாங்களா, இல்ல இதுல அரசியல் இருக்கா? இல்ல, திருமாவளவன் அவர்கள் இந்த அரசியல ரொம்ப, ஏன்னா கஸ்டடி டெத் குறித்து விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ போராடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியும் கிடையாது, இந்தியாவிலேயே சொல்லலாம். ஏன்னா கஸ்டடி டெத்து, என்கவுண்டர், இதில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்களை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் செயல்படுது. அது அவர்கள் சமூகம் மட்டும் பார்க்கல, பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடி இருக்காங்க. இடதுசாரிகள் அதில் நின்றுருக்காங்க. அவங்க எந்த கட்சியில், அதிமுக கூட்டணியில் இருக்கலாம், திமுக கூட்டணியில் இருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் விடுதலை சிறுத்தைகள் சரி, இடதுசாரிகள் சரி. ஸோ அவர்கள் அந்த மக்களோட நிற்கிறவங்க. அதனால் இடதுசாரிகளை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் திமுகவோட இருக்கீங்கலாம் பேசாதீங்க. யார் கூட்டணியில் இருந்தாலும் அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாச்சாத்தியில் நீதி பெற்று தந்தது இதே சிபிஎம் தான், இந்த கம்யூனிஸ்டுகள் தான் போராடி தந்தாங்க.
அந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் நடத்தின ஸ்டேட் வயலன்ஸ்னு சொல்லி 10-11 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. அப்போல்லாம் அந்த கவர்மெண்ட் சொன்ன பதில் சாரிமா இல்லை, என்ன நீங்கள் போலீஸே பேசுகிறீங்க, பணத்துக்காக சும்மா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு அந்த சாமானிய மக்களை பற்றி பேசியது அதிமுக அரசு. இவ்வளோ சொல்கிறாங்களே, நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு என்ன பண்ணீங்க, இதுக்கு ஏன் சாரி சொல்லலான்னு கேட்குறாங்களே. மெரினாவை அழகுபடுத்துகிறோன்னு சொல்லி மீனவர்களை கொலை செய்த போது எம்ஜிஆர் அரசு சாரிமா கேட்டதா? வால்பாறை தேயிலை தோட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மீது தாக்கல் நடத்திய காங்கிரஸ் அரசு சாரிமா கேட்டதா? முதலூர்த்தூரில் கீழத்தூவில் வச்சு 6 பேரை கண்ணில் குட்டிய போது கக்கன் அரசு கேட்டதா? காமராஜர் அரசு கேட்டதா? அதாவது இந்த ஒரு சில இஷ்யூக்களை வச்சு நான் இவங்களெல்லாம் விமர்சிக்கிறேன் மட்டும் எடுத்துக்கூடாது. ஆனால் இதெல்லாம் விமர்சனங்களுக்குரியவை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த போலீஸ் அட்ராசிட்டி அப்படிங்கிறது, ஸ்டேட் வயலன்ஸுங்கிற கான்செப்ட் நடக்குது. ஏன்னா இந்த சிஸ்டம் மாற்றப்பட வேண்டியது. ஏடிஜிபி இந்த ஜெகன்மூர்த்தி கேஸில் ஒருத்தர் மீது நடவடிக்கை எடுத்தாங்க, நான் இருக்குங்களா? அடுத்த நாள் நீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன, ஏடிஜிபியை எப்படி நீங்கள் கைது செய்யலாம் கேட்டுச்சா இல்லையா? நான் கற்பனையாக பேசலை, நடக்க போகிறது நடக்கிற ஆசையை நான் சொல்லலை. நான் ஒரு பத்திரிகையாளராக நடந்ததை கேட்குறேன். ஏடிஜிபி ஜெகன்மூர்த்தி சொந்த கார், அரசு வாகனத்தை பயன்படுத்தி நீங்கள் சிறுவனை கடத்திருக்கீங்களா அப்படின்னு வந்து அவர் விசாரணை அளித்த போது ஏடிஜிபியெல்லாம் நீங்கள் கைது செய்வீங்களா என்று நீதிமன்றம் கேட்டபோது அதுக்கு பின்னால் எந்த அரசு இருந்தது? ஒன்றிய அரசின் அரசு இருந்ததுல. போலீஸ் கான்செப்ட் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசும் பாஜகவும் எப்படி பயன்படுத்துது?